வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான கும்ப ராசியில் சனி மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை. இந்த நிகழ்வைத்தான் நம்ம யுக்த யோகம் என்று அழைக்கக்கூடியது. யுக்த யோகம் என்றால் ஒரே ராசியில் 2 கிரகங்களுடைய சேர்க்கை. இந்த நிகழ்வானது சுமார் 30 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறவிருக்கு. இந்த நிகழ்வு காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடம், அதாவது 2024 டிசம்பர் 28ஆம் தேதி முதல் ஜனவரி மாதம் 27ஆம் தேதி 2025 வரை நடைபெறவிருக்கு. ஸோ இந்த நிகழ்வானது சனி பகவான் நீதி மற்றும் கர்ம வினைகளுக்கு உண்டான அதிபதி என்று அழைக்கக்கூடியவர். சுக்கிரன் ஒருவருக்கு மகிழ்ச்சி, அன்பு, செல்வம், கண்ணியம், காதல், தாம்பத்தியம் மற்றும் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். ஸோ இந்த 2 கிரகங்களுடைய இணைவு யுக்த யோகம் என்று அழைக்கக்கூடியது. ஸோ இந்த நிகழ்வு 7ஆம் இடமான கலஸ்தரஸ்தானத்தில் நடைபெறவிருக்கு. இந்த நிகழ்வானது உங்களுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ சிம்ம ராசி அன்பர்கள் சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் நேர்மையோடும் அதாவது திறமையோடும் செயல்படுத்தக்கூடிய நபர்கள். தனக்கென்று ஒரு தனி அந்தஸ்தையும் கௌரவத்தையும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு நபர்கள். எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. தலைமை பண்பு வைக்கக்கூடிய யோகம் எப்போவுமே இருக்குங்க. 10 பேர் இருக்காங்க அப்படின்னாவே அந்த இடத்துல தான் தலைமை வகிக்கணும் அப்படிங்கிறது ஒரு எண்ணங்கள் எப்போவுமே ஜாஸ்தியாகவே இருக்கும். ஏன்னா சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவர் இல்லைங்களா. என்னதான் எல்லா விஷயத்திலையும் ரொம்ப பார்த்து பர்ஃபெக்டாக செஞ்சாலும் இந்த ராசி அன்பர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களாக பார்த்திங்கன்னா எல்லா விதமான தேவையில்லாத கஷ்டங்கள் மற்றும் நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாயிட்டு இருந்ததுங்க. ராசி என்னமோ சிங்கம்னு சொல்கிறாங்க, ஆனால் படுறது எல்லாமே வெறும் அசிங்கம் மட்டும்தாங்க. எந்த சூழ்நிலையில் எந்தெந்த இடத்துல அவமானப்படணுமோ அந்த மாதிரி ஒரு அவமானங்கள் அப்படிங்கிறது கொஞ்ச நாளாக சந்திச்சிட்ருக்கேன். என் முன்னாடி நின்று எதிர்த்து பேசக்கூடிய அளவுக்கு தகுதியே இல்லாதவங்களாம் இன்றைக்கி என்னை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள். வாழ்க்கையில் பெரிய ராஜா லெவலில் இருக்கணும் அப்படின்னா இல்லைங்க, சராசரியான ஒரு எல்லாரும் போல் அட்லீஸ்ட் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே போதுங்க. ஆனால் எங்கிட்ட பேசுகிறதுக்கே சில பேர் பார்த்திங்கன்னா பயப்படுறாங்க. உனக்கு என்னப்பா சிம்ம ராசிக்காரரு, நீ எல்லாமே பயந்து பயங்கரமாக பண்ணுவோம், அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோன்னு சொல்லி நம்மளை நிறைய விஷயங்கள் சொல்லியே இன்றைக்கி நம்மளை ஒன்றுமே இல்லாத ஒரு நிலைக்கு வரும்பொழுது நீங்கள் ஏன் இப்படி ஆனீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு, எல்லாமே நல்லா தானே பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி அதையவே ஒரு ஏளனமாக பேசக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுடுங்க. அதாவது இதில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னா இதனுடைய வலிகளும் வேதனைகளும் தான் ரொம்ப அதிகமாக தான் நம்ம தான் அதை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு சில சூழல் அப்படிங்கிறது உருவாச்சுங்க. கடன் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டே போயிட்டுருக்குங்க. சம்பாதிக்கிற வருமானங்கள் அப்படிங்கிறது குறைஞ்சிட்டே இருக்குதுங்க. இந்த சூழ்நிலைகள் அதாவது அடுத்தவனுக்கு எல்லா விதத்துலேயும் வழிகாட்டியாக இருந்தவங்க இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் வழி தவறி போயிட்டுமே அப்படிங்கிறது தான் பெரிய வேதனையை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைங்க. அதாவது கூட யாருமே இல்லைனாலும் பரவாயில்லைங்க, யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாமல் தான் வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் ஒவ்வொருத்தரும் நமக்கு ஏதாவது ஒரு கெடுதலை பண்ணும்போது மட்டும்தான் அந்த நபர்களுடைய பிரச்சனைகள் என்ன, நம்மளை சுற்றி யாரெல்லாம் இருந்திருக்காங்க, இது வரைக்கும் யாரெல்லாம் நல்லவங்க யாரெல்லாம் கெட்டவங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது. நம்பிக்கை மட்டும்தாங்க வாழ்க்கையில் ஒன்றே ஒரு விஷயத்தை மட்டும்தான் நினச்சி வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன். எல்லாத்தையுமே முடிச்சுக்குவங்க, என்ன பண்ணுறது, குடும்பம் குழந்தை குட்டின்னு ஆயிடுச்சு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால தான் வேறு வழி இல்லாமல் வாழக்கூடிய ஒரு நிலைங்க. ரொம்ப நல்லவனாக இருந்தது தாங்க தப்பு. அதனால தான் இவ்வளோ பெரிய இழப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய சந்திச்சுட்டு இருந்தேன். இந்த நிலையெல்லாம் எப்போ தாங்க மாறும்? என்னை ஏமாத்தினவங்க, அதாவது சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், கூட பிறந்த சகோதரன் சகோதரிகளாக இருக்கட்டும், எல்லாருமே எல்லா விதத்துலையும் என்னை நிறைய ஏமாற்றிட்டாங்க. வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு நாளைக்கு எல்லா சூழ்நிலையும் மாறும் அப்படிங்கிற ஒரே ஒரு நிலையில் தான் இன்றைக்கி வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன். நிறைய பொறுப்புகள், நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதுங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி கரெக்டான ஸ்டேஜில் மேரேஜ் அப்படிங்கிறது கூட நடக்காமல் போயிடுச்சுங்க. பார்த்துட்டு இருந்த தொழிலையும் சரியாக பண்ண முடியல, இருக்கிற வேலையும் கண்டினியூ பண்ண முடியாமல் போயிட்டுருக்குங்க. நிறைய சூழல் எனக்கு எகென்ஸ்டாக தான் நடந்துகிட்ருக்கு. இந்த உலகமே எனக்கு எதிராக இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறதுலாம் வந்துடுச்சு. யாரை நம்புறதுனே தெரியலைங்க. எல்லா விதத்துலையும் எல்லாருமே எனக்கு துரோகத்தை மட்டுமே அழைச்சிட்ருக்காங்க. இந்த நிலை மாறாதா, என்னுடைய இழந்த வாழ்க்கையில் நான் இழந்த விஷயங்கள்லாம் மீட்டெடுக்க முடியாதான்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த 7ஆம் இடமான கலசரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மனைவி, தொழில், கூட்டாளிகள் மற்றும் நட்பு எந்தெந்த விஷயத்தில் நமக்கு பாதிப்புகள் ஏற்பட்டுச்சோ அந்த சூழல் எல்லாமே நமக்கு மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. எல்லார் மாதிரியும் எல்லாத்துக்கு முன்னாடி எப்படி கம்பீரமாக வாழ்ந்தீங்களோ அந்த நிலையை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது.
கலஸ்தரஸ்தானம் இந்த 7ஆம் இடம் சனி மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களோட சேர்க்கை. இந்த விஷயங்கள் அதாவது இந்த தொழிலில் வந்து இதுவரைக்கும் இருந்து இழந்த சில நஷ்டங்களும் இழந்த கெட்ட பேர் அப்படிங்கிறது, அதாவது நம்மளுடைய அந்தஸ்தை இழந்தோம், கௌரவத்தை இழந்தவங்க, அது எல்லாமே வந்து திரும்ப வரக்கூடிய ஒரு காலகட்டம். தொழிலில் உங்களை வந்து யாரெல்லாம் வந்து ஏளனமாக பேசுகிறாங்க, நீங்களாம் எதுக்குமே லாய்க்கில்லை, உன்னால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொன்னவங்க மத்தியில் அந்த தொழிலை ரீஸ்டார்ட் பண்ணி அதை வந்து சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. தொழில் ரீதியாக இதுவரை இருந்து வந்த தடைகள் அனைத்தும் உங்களை விட்டு விலக போகுதுங்க. பார்ட்னர்ஷிப் மூலமாக இருந்த அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தீருங்க. யாரெல்லாம் உங்களை வந்து ஒதுக்கணும்னு நினச்சாங்களோ அவங்களே உங்களை கூப்பிட்டு உங்களுடைய டேலண்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் இருந்தால் மட்டும்தான் இதை பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் உருவாக்குவாங்க. நீ எல்லாம் எல்லாமே நாங்கள் பண்ணிடுவோம், உன்னுடைய தெய்வங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி யார் உங்களை எடுத்தெறிஞ்சாங்களோ அவங்களே உங்களை வந்து திரும்ப கூப்பிட்டு அந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் எல்லாம் அதை பண்ண முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு சூழல் இருக்குங்க. உங்களுடைய தொழிலில் நீங்கள் தான் கிங்கு அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வேலை ரீதியாக நிறைய பிரச்சனையை சந்திச்சாச்சுங்க. கஷ்டப்பட்டு வேலை பார்த்தீங்க, ஏன்னா நிர்வாகத்திறமை கொண்டவர் இல்லைங்களா, எந்த வேலையை கொடுத்தாலும் பர்ஃபெக்டாக செஞ்சு முடிச்சிருவீங்க. அதனால் உங்களுடைய வேலை, அதாவது உழைப்பை மட்டுமே தன்னால் வந்து திருடிட்டு இருந்தாங்க. அந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியம் சரியாக கிடைக்கல. உங்களுடைய மதிப்பு என்ன, உங்களுடைய மரியாதை என்ன, உங்களுடைய வேலை திறன்கள் என்ன, உங்களுடைய நிர்வாகத்திறன் என்ன அப்படிங்கிறத சரியான விதத்தில் புரிஞ்சிக்காதவங்களாம் உங்களை பற்றி தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது உங்களை வந்து கூப்பிட்டு, ஓகேங்க உங்களுடைய ஒர்க் எஃபிஷியன்ட் ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிருக்குது, நீங்கள் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் இருக்க வேண்டிய இடமே இது இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை வந்து வேற ஒரு கம்பெனிக்கு, அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்களே மாறணும்னு நினச்சாலும் உங்களுடைய திறமைக்கு தகுந்த போல் பதவி உயர்வுடன் கூடிய சம்பள உயர்வு அப்படிங்கிறது கட்டாயமாக கிடைக்குங்க. நாம் எங்கே இருந்தால், எந்த இடத்துல இருந்தால் நமக்கு மரியாதை இருக்குமோ அந்த இடத்துல நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாகும். யாரெல்லாம் உங்களை வந்து இந்த வேலைக்கு நீங்கள் லாய்க்கில்லைன்னு சொல்லுவாங்க, அந்த வேலையில் நீங்கள் இல்லாமல் அந்த வேலையை செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு சில சூழல் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாகுங்க. இந்த திருமணம் ஆகாத நபர்களுக்கு எல்லாமே பார்த்துட்ருக்கோங்க, அலைன்ஸ் நிறைய பார்த்துட்ருக்கோம். குடும்ப பொறுப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி. இதனால் இது எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்து எனக்குன்னு தேவையான சில திருமணம் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் பார்க்காம விட்டுட்டேன். இன்றைக்கி நான் வந்து திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சா வயது முதிர்வு ஒரு காரணமாக இருக்குது, ரொம்ப ஏஜ் ஆயிடுச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் தள்ளி போட்டுட்டு இதே ஒரு காரணம் காட்டி வந்து திருமணத்தை வந்து நடத்த முடியாத அளவுக்கு சில சூழல் அப்படிங்கிறது ஓடிட்டே இருக்குங்க. அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக இந்த 7ஆம் இடம் சொல்லக்கூடிய கலஸ்தர ஸ்தானத்தில் நடைபெறவிருக்கும் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகுங்க. பார்க்குற ஜாதகமெல்லாம் வந்து எனக்கு வந்து செவ்வாய் தோஷம் இருக்குது, ராகு கேது இருக்குங்க, வரக்கூடிய அலைன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சுத்த ஜாதகமாக வருது அப்படின்னு சொல்லி எல்லாமே மாறி மாறி நடந்துட்டுருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு உங்களுக்கு சம்மந்தப்பட்ட வரன்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக உங்களை தேடி வருங்க. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான சூழல் கட்டாயமாக உருவாகும். இந்த 7ஆம் இடம் சொல்லக்கூடிய இந்த 2ஆம் குழந்தைக்கு உண்டான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் 2ஆம் திருமணத்திற்கு சம்மந்தப்பட்ட யோகங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு இடங்க. ஸோ அப்போ குழந்தை பாக்கியமே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த குழந்தை சம்மந்தப்பட்ட யோகம் அப்படிங்கிறது கொடுக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே சரியாக அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் இருக்குங்க. ரொம்ப நாளாக வந்து எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கோம், இதனாலேயே எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. இந்த குழந்தை இல்லை அப்படிங்கிறதும் கணவன் மனைவிக்கு சரியான மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஸோ எந்த ஒரு 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 சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள், அதாவது நல்ல ஒரு அந்யோன்யம் அப்படிங்கிறதே இல்லாமல் இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் மனைவி கணவனுக்கு இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது தீருங்க. எதுக்கெடுத்தாலுமே வந்து கோவப்படக்கூடிய ஒரு ராசிக்காரர் அப்படின்னா சிம்ம ராசிக்காரர் தாங்க. தன் வந்து கோவப்பட வேண்டிய இடத்தெல்லாம் விட்டுட்டு சம்மந்தமே இல்லாத இடத்துல கோவப்பட்டு அந்த கோவத்தையெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் காட்டி மனைவி கிட்ட வந்து சரியான விதத்தில் வந்து பேச்சுவார்த்தை இல்லாத அளவுக்கு சில சூழ்நிலையை உருவாக்கி வச்சுருக்குங்க. அந்த நிலையெல்லாம் மாறுங்க. மனைவி மக்கள் பிள்ளைகளோட நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியது. அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது, அதாவது மனைவி கேட்டதோ பிள்ளைங்க கேட்டதோ ஒரு வண்டி வாகனமாக இருக்கட்டும், தனக்கு தேவையான ஒரு நகநட்டாக இருக்கட்டும், வீட்டுக்கு தேவையான சில பொருட்களாக இருக்கட்டும், வாங்கி கொடுத்து அவங்கள மகிழ்விக்கக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாகுங்க. இந்த பணம் கடன் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீருங்க. நல்லபடியாக போயிட்டு இருந்ததுங்க. ஒருத்தர் கேட்டாருன்னு சொல்லி கடன் வாங்கி கொடுத்தேன், அவர் கட்டாமல் போயிட்டார். இன்றைக்கி அந்த கடனுக்கு உண்டான வட்டியும் சேர்த்து நான் தான் கட்டிகிட்ருக்கேன். ஸோ இதனால் எனக்கு தேவையில்லாத கடன் சுமைகள் அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆயிடுச்சு.
நல்ல நண்பர்களாக தான் இருந்தவங்க, அந்த நட்பு ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் ரொம்ப ஜாஸ்தியாயிருச்சு. யாரெல்லாம் வந்து நம்மளை வந்து நல்லபடியாக இருந்தாங்க, நம்மளை பயன்படுத்திக்கிட்டாங்களோ அவங்களெல்லாம் விலகக்கூடிய ஒரு காலகட்டங்கள். உங்களுடைய நல்ல விஷயத்தை எல்லாருமே வந்து பயன்படுத்திட்டு அவங்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களை வந்து கழட்டி விட்டுட்டு போகக்கூடிய நிலையெல்லாம் இப்போ தான் நாளடைவோட தான் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இந்த மாதிரி நபர்கள் எல்லாத்தையுமே உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, அது தேவையில்லாத நட்புகளை விலக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. இந்த யுக்த யோக காலகட்டங்களில் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும், வீடுகள் மற்றும் சொத்து பத்துக்களுக்கு உண்டான சேர்க்கைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்குங்க. தாய் வழி மற்றும் தகப்பன் வழி சொத்துக்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கைக்கு வந்து சேருங்க. பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. சொத்து பத்துக்கள் சேர்க்கைக்கு என்னென்ன முயற்சி இருக்கோ அதெல்லாமே கட்டாயமாக பண்ணக்கூடிய ஒரு காலமாக இருக்க போதுங்க. உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை படிப்படியாக தீருங்க. அதற்குண்டானபடி சில மருத்துவ முறைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்துங்க. உடற்பயிற்சி சம்மந்தப்பட்ட வழிமுறைகள் அப்படிங்கிறத கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்கள். வெளி வகை உணவுகள், அதாவது அவுட் சைடில் சாப்பிட்ற ஃபுட் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. கரெக்டான நேரத்தில் உணவு எடுத்துக்கங்க. அதே போல் முழுமையான நிம்மதியான உறக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. ஏன்னா தூக்கம் இல்லாதனால தான் பாதி பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துட்டுருக்கும். நிறைய விஷயங்கள் யோசித்து நைட்டு இப்போ அடுத்தா தூக்கம் வர மாட்டேங்குதுங்க. என்ன விஷயத்தை யோசிக்கிறது, மற்றவங்க பண்ண துரோகத்தை பற்றி யோசிக்கிறதா, இல்லை நம்ம தொழில் சரியான விதத்தில் ஓடலையா அது பிரச்சனையா, இல்லை நம்ம சொந்த பந்தங்கள்லாம் நமக்கு வந்து அதாவது கெடுதல்கள் அதை பற்றிலாம் யோசிக்கிறாங்க, நண்பர்கள் மூலமாக நமக்கு வந்த சில பாதிப்புகளை பற்றி யோசிக்கிறாங்க. நிறைய விஷயங்கள், அதாவது எப்படியாவது முன்னேறணும் அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் நைட்டு படுத்து தூங்கும்போது அதை பற்றி யோசித்து கடைசியில் சரியான விதத்தில் தூக்கம் இல்லை. இதுவே ஆரோக்கியத்தில் தேவையில்லாத கெடுதல்கள் அப்படிங்கிறது கொடுத்துருச்சிங்க. இந்த சிம்மராசிக்காரர் அப்படின்னாவே நிறைய சொல்லணும், அடுத்தவருக்கு அடிமையாக தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு நிலையிலேயே இருந்திருக்கிறீங்க. இந்த நிலையெல்லாம் மாற்றணுங்கிறதுக்கு முயற்சி பண்ணணும்னு சொல்லி யோசிச்சதுனால இந்த தூக்கமின்மை பிரச்சனை, ஆரோக்கியத்தில் கெடுதல்கள் அப்படிங்கிறது வந்துச்சு. இந்த நிலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுங்க. கல்வி சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள், வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய அளவுக்கு சில யோகங்களும், நல்ல துறையை தேர்வு செய்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக இந்த யுக்த யோக காலகட்டங்களில் இந்த 7ஆம் இடத்தில் நடைபெறக்கூடிய இந்த சனி மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை ஒரு அபரிவிதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்க போதுங்க. இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.